சிதம்பரத்தில் தங்கை முறை கொண்ட பெண்ணை காதலித்ததால் கண்டித்த சித்தப்பாவை சரமாரியாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கண்ணதாசன். வணக்கம் கண்ணதாசன், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சிதம்பரம் அடுத்த அண்ணாமலை நகர் பகுதியில் வெள்ளக்குளம் மேல்கரை பகுதியில் வசித்து வருபவர் காளிதாஸ். இவருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில சிதம்பரம் நகர பகுதியான காசிமட தெருவில் சால்ட் அண்ட் பெப்பர் என்ற பெயரில் கடந்த 6 வருடங்களாக அழகு நிலையம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது தூரத்து சொந்தமான பாண்டிச்சேரி லாஸ்பேட்டை எல்லைமன் கோவில் தெருவைச் சேர்ந்த மணி என்கிற வேலுமணி 23 என்பவர் இவரது கடையில் வேலை பார்த்து வந்தார். இவர் காளிதாஸ் வீட்டில் தங்கி வேலை செய்யும் போது காளிதாஸ் அண்ணன் கோவிந்தராஜ் மகளுக்கும் வேலுமணிக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது. வேலுமணிக்கு கோவிந்தராஜ் மகளுக்கும் அண்ணன் உறவுமுறை என்பதால் இருவரின் காதலுக்கும் குடும்பத்தார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதில் குறிப்பாக காளிதாஸ் மணியை கண்டித்து வேலையை விட்டு நிறுத்தியுள்ளார். இதில் காளிதாஸ் மீது கோபமடைந்த வேலுமணி நேற்று அவரது நண்பரான சிதம்பரம் கோவிந்தசாமி தெருவை சேர்ந்த விக்கி என்கிற விக்னேஷ் என்பவரை அழைத்துக் கொண்டு காளிதாஸ் அழகு நிலையத்திற்கு சென்று இரவு சுமார் 11 மணி அளவில் தனியாக இருந்த காளிதாஸை வேலுமணி சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்தில் ரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக காளிதாஸ் மனைவி காயத்ரி சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பெயரில் போலீசார் அதிரடியாக கொலையாளி வேலுமணியையும் அதற்கு உறுதுணையாக சென்ற விக்கி என்கிற விக்னேஷையும் அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தங்கச்சி முறை என்று பார்க்காமல் காதலில் சிக்கிய உறவினர் இளைஞரை கண்டித்ததால் காதலியின் சித்தப்பாவை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சிதம்பரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.